மேஷம் வந்து எதில் கவனமாக இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஷேர்ஸு ஸ்பெகுலேஷன்ஸ்னு நான் இப்போ போடுறேன் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மிதுன ராசி நேயர்கள் 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அப்போ கர்மமே கண்ணா இருக்க வேண்டிய ஒரு வருடம் 2026. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் அலைஞ்சிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் விட்டுருப்பாங்க. அதனால பிதுர்தோஷம் ஏற்பட்டிருக்கும். மகர ராசி நேயர்கள் அதிகமாக பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு, 2 வழிபாடு பண்ணிக்கணும். ஒன்று சிவ வழிபாடுங்கிறத பண்ணிக்கணும். ஏன்னா சனிக்கு வந்து அதிதேவதைங்கிறவரை சிவபெருமானும் சொல்லலாம். சூரியனுக்கு அதிதேவதைனாலும் சனியுடைய பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிங்கிறவர் சிவபெருமான். அதே மாதிரி உக்ர தெய்வங்கள்ல ஆண் தெய்வங்கள் இருக்குல்ல, கருப்பசாமி, அந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் அதெல்லாமே வந்து இவங்க நிறைய பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஒரு புத்தாண்டு. நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரிய விஷயத்தோட நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து இந்த ஆண்டு நமக்கு எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. இன்னைக்கு நம்மளோட வேத ஜோதிடர் முத்துக்குமாரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றதை சொல்ல போறாங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். எங்க அரங்கத்துக்கு நீங்க வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த 2026 புத்தாண்டு நல்லபடியா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இப்போ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ஹாப்பி நியூ இயர் 2026. ரொம்ப நன்றி மேம். ஸோ இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். முதல்ல மேஷ ராசி நேயர்கள், அவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? ஏன்னா ஆல்ரெடி வந்து என்னப்பா எங்களுக்குலாம் வந்து சனி பகவான் வந்து வந்துட்டாரு, 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் 2.5 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த ஒரு பீதியிலேயே இருப்பாங்க. ஸோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி மேஷ ராசிக்காரங்க வந்து நிச்சயமா சனியை பத்தி பயப்பட வேண்டாம். 2027 மார்ச்சுக்கு அப்புறம் தான் மேஷம் சனி கிட்ட கான்சியஸா இருக்கணும். என்ன காரணம்னா விரய சனி, பாத சனிலாம் அந்த அளவுக்கு பாதிக்காது. நமக்கு வந்து பொதுவா 7.5 சொல்லி நமக்கு அந்த பயம் வந்துடுது. பட் மேஷம் 2027 மார்ச்சுக்கு அப்புறம் தான் ஜென்ம சனிக்குள்ள போறாங்க. ஸோ இப்போதைக்கு மேஷத்துக்கு சனியுடைய தாக்கம்ங்கிறது பெருசா இருக்காது. விரயஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால அடிக்கடி கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வர்றது, தேவையில்லாத பணங்கள் அதிகமா விரயமாகிறது. குறிப்பா மேஷம் வந்து எதுல கவனமா இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஷேர்ஸ் ஸ்பெகுலேஷன்ஸ்னு நான் இப்போ போடுறேன் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாம இருக்கிறது நல்லது. ஓகே ஃபைன். ஸோ இல்லை பர்டிகுலராக இப்போ இந்த நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஆனால் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு வர சொல்லும்போது எந்த தெய்வங்கள் இப்போ எல்லாருமே சொல்றது என்னன்னா இந்த கோவிலுக்கு போ அந்த கோவிலுக்கு போ, இப்போ பர்டிகுலராக இந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? ராசிநாதன் செவ்வாய், உக்ர தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது பொதுவா மேஷத்துக்கு நல்லா இருக்கும். ஸோ உக்கிரமான அம்மன் பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத இவங்க பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி புதன். ஸோ அப்போ வந்து நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வரும். அப்போ மாரியம்மன், அவங்களே யாரு? மாரினா எனது மலையை கொடுக்குற தெய்வம் தான் மாரியம்மன். இருக்கன்குடி சமயபுரத்தில் உள்ள மாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறத இவங்க பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், உக்ர தெய்வங்கள் எல்லாம் நாங்கள் வீட்டில் ஃபோட்டோ வச்சுக்கலாமான்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது, தாராளமாக வச்சுக்கலாம். விக்கிரக வழிபாடு பண்ணுறவங்க மட்டும்தான் அதற்கு நைவேத்தியம் பண்ண வேண்டிய ஒரு சாங்கியங்கள்லாம் இருக்குது, அதில் கவனமாக இருந்துக்கணும். ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அம்மன் கிட்ட மனசு விட்டு பேசுங்க. வேண்டதை விட மேஷராசிக்காரங்கள் அந்த அம்மன் முன்னாடி உட்காந்து மனசு விட்டு பேசி தான் குறைய சொன்னாங்க அப்படின்னாலே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக கைகூடும் 2026. கடன் நீங்க விரயம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, பணம் இருந்தா தானே அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துடும்ல. அப்போ இந்த கடன்கள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் கடன்கள் ஏதாவது ஜாஸ்தி ஆகுமா, கடனை அடைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா மேம்? மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 2026 கடனை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. பட் ஃப்ரெண்ட்ஸுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கொஞ்சம் பணம் கொடுங்க கொடுத்துருவாப்ல அப்படின்னு சொல்கிறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லை ஒருத்தங்களை போய் இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஐடியா கொடுக்கறது, ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் மேஷம் பண்ணாமல் இருந்தாலே நல்லது. இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் கிராஜுவலாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அடையக்கூடிய ஒரு வருடமாக தான் மேஷத்துக்கு இந்த வருடம் அமையுது. அப்பாடா எவ்வளோ ஒரு இதில் நடுவில் இதை கேட்கும்போது உண்மையாகவே மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஃபைன் மேம். இது தவிர மேஷராசி நேயர்கள் நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? மேஷம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா
அந்த 12ல் ஆல்ரெடி சனி இருக்கிறார்ல, தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். மேஷராசிக்காரங்க நிறைய பேர்ட்ட கேட்டிங்கன்னா தூங்கியே நாளாச்சும்பாங்க. அதே மாதிரி இனம் புரியாத கவலைன்னு சொல்லுவாங்கல்ல, எதுக்கு வருத்தப்படுறோன்னே தெரியாது. டக்குன்னு நல்லா இருந்துட்டு இருப்போம், மைண்ட் அப்செட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஸ்லீப்பில் கான்ஷியஸாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்கணும். ரகசியங்களை ரகசியமாக பாதுகாக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். யார்ட்டையாவது ஒருத்தர் போய் இதை வெளியில் சொல்லிடாதீங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. 2ஆம் அதிபதி சுக்கிரன் தான் 6ஆம் அதிபதியும். எப்போவுமே பேச்சுவார்த்தையிலேயே உங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஃபைன் மேம். ஸோ மேஷராசி டோட்டலா 2026 நீங்க பயப்படாதீங்க. நம்ம சேஃப் அப்படின்ற மாதிரி இருந்துக்கலாம். ரிஷபம் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு இதுவுமே இல்ல. அவங்க தொடர்ந்து டாப்லயே இருக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு பார்க்கப்படுற ஒரு ராசியா இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்கு? பிளஸ் 2026 இந்த புத்தாண்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குது. லாப சனி, கேதுவோட பிளேஸ்மெண்ட் ஓகே, ராகு நல்லா இருக்கிறாரு. ராகுவுக்கு ஜூன் 2026க்கு அப்புறம் குருவுடைய பார்வையும் கிடைக்குது, உச்ச குருவுடைய பார்வை. இந்த விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சாரங்கள் ரொம்பவே நல்லா இருந்தாலும் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மன ரீதியான சின்ன சின்ன சஞ்சலங்கள், அம்மாவோட ஒரு கருத்து வேறுபாடு, அம்மாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும். 3ஆம் இடத்துல குரு உச்சமானாலும் குரு ரிஷபத்துக்கு நல்லவர் கிடையாது. அப்போ கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு. சட்டத்துக்கு புறம்பான செயல்கள், வெளியில சொல்ல கூச்சப்படக்கூடிய செயல்கள், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், அது பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி, அதுல ரிஷபம் இன்வால்வ் ஆகாம இருக்கிற வரைக்கும் இந்த 2026 ரொம்பவே சேஃபா இருக்கும் ரிஷபத்துக்கு. ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து சொல்லும்போது நீங்க டாப்பு தான் இருந்தாலும் இந்த விஷயங்கள் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும்ல மேம். ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் அவங்க இன்னும் இன்னும் ஃபோக்கஸ்டா இருக்கணும், இல்லை இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மாமனார் மாமியார்ட்ட ரிஷபராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது இன்லாஸ். ஓகே. 8ஆம் அதிபதி குரு வந்து 3ல உச்சமாகிறாரு. அப்ப அவங்களுடைய தலையீட்டுனால குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷபராசி இளைஞராக இருக்கிறாரு, திருமணம் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த திருமணத்துக்கு முன்னாடி இந்த ஃபோன் கம்யூனிகேஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதன் மூலமாக சம்பந்தார் சண்டை. ஸோ எல்டர்ஸ்னால திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, அது வந்து இவங்களுடைய இன்லாஸாக இருக்கலாம். அதே மாதிரி நெய்பர்ஸ் கிட்டேயும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கணும். நெய்பர்ஸ் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது இதெல்லாமே இருக்கும். அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னா ஒரு பவுண்டரி நீங்களே செட் பண்ணிக்கிறது நல்லது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, வாட் எவர் எங்கள் 2 பேருக்குள்ள நாங்கள் பார்த்துக்கிறோம் ஓகே. அப்படின்னு அப்படின்னு அவங்கள கொஞ்சம் தூக்கி அவுட் ஆஃப் த பாக்ஸில் வைக்கும்போது பிரச்சனைகள் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். ஃபேமிலின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது இந்த மாதிரியான கவனங்கள் அவங்க கண்டிப்பா செலுத்தணும். ப்ளஸ் அவங்களுக்கு வேலை 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு ரொம்பவே வலுவாக இருக்குது. புது வேலை தேடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப நாளாக வந்து நான் கம்பெனி சேஞ்ச் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னா நிச்சயமாக ஷிஃப்ட் ஆகலாம். ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு ரொம்பவே லக்கியான ஒரு வருடம்னு சொல்லலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக், ஹார்ட்வேர்ஸ் இந்த மாதிரியான செக்டார்ஸில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல யோகம் இருக்குது. அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ புது வேலை தேடுறவங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளிநாடு, வெளி மாநிலத்தில் தேடும்போது டக்குன்னு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் ஆகிடும். போக அந்த 11ல் சனி இருக்கிறதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா ரெஃபரன்ஸ் மூலியமாக வேலை கிடைக்கிறது. ஸோ ஒருத்தர் வந்து நம்மளை ரெஃபர் பண்ணி ஒரு நல்ல கம்பெனிக்குள்ளே போய் நம்ம உட்கார்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு ரிஷபத்துக்கு. ஃபைன். எவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்தாலும் நல்ல விஷயங்கள் இவ்வளோ இருக்குன்னு போது உண்மையாகவே அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது தவிர அவங்க எந்த தெய்வங்கள் அவங்க வந்து கும்பிட்டா இன்னும் அவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும்? ரிஷபராசினியர்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி அம்சத்தில் உள்ள அம்பாள் எல்லாருமே, ஸோ விஷ்ணு பெருமாள் கோவிலில் உள்ள அம்பாள் எல்லாரையுமே இவங்க வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. வெள்ளை மலர் கொடுத்து அந்த அம்பாளை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரும்போது அது நல்ல பலன்களை பெற்று தரும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக சுத்தம்ங்கிறது எல்லாத்துக்கும் நல்லது. ஸோ நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கிறது, நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம நீட்டாக இருக்கிறது, அதெல்லாம் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். ஸோ அதே மாதிரி கன்னி தெய்வ வழிபாடு, சப்த கன்னியர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வழிபாடு இதெல்லாமே ரிஷபத்துக்கு ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுத்தரும். ஓ சூப்பர் மேம். உண்மையாகவே ரிஷப ராசிக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து ஒரு டாப் கிளாஸாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் மிதுனம். மிதுன ராசி நேயர்கள் 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அப்போ கர்மமே கண்ணா இருக்க வேண்டிய ஒரு வருடம் 2026. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் அலைஞ்சிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் விட்டுருப்பாங்க. அதனால பிதுர்தோஷம் ஏற்பட்டிருக்கும். சனி எப்போவுமே கோச்சாரத்தில் 10ல் இருக்கும்போது இந்த விஷயங்களை உங்கள் கண்ணுக்கு கொண்டு வருவார். ஒரு ஜோதிடர் மூலமாக தெரிகிறது, இல்லை வீட்டில் பெரியவங்க மூலமாக தெரிகிறதுங்கிற மாதிரி இது தெரிஞ்சு அதற்கான பரிகாரங்களையும் நிவர்த்தியும் இவங்க செய்ய வேண்டிய ஒரு இடம். கர்மஸ்தானத்தில் சனி இருக்கும்போது உங்கள் கர்மா வந்து கொஞ்சம் வெகுவாக கரையும்.
ஓகே. ஸோ நல்ல கர்மாக்களை நீங்கள் நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும். ஜூனுக்கு மேலே குரு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்கள், சண்டைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிதுனத்துக்கு குரு நல்லவர் கிடையாது. 7ஆம் இடத்துக்கு 8ல் மறைகிறதுனால கணவன் மனைவிகளையும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னல் டார்ச்சரில் வந்து மேரேஜ் லைஃப்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது மிக அதிகமாக இருக்குது. இப்போ வேலை சம்பந்தமா இல்ல மாணவர்கள் சம்பந்தமா மிதுனத்துக்கு, ஏன்னா நீங்க இவ்வளவு விஷயங்கள் குரு மாறுறாரு, இதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னும் போது, அப்போ மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இது இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத குறிக்கிறது 6ஆம் இடம். மிதுனத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கும்போது தான் இந்த வருடமே பிறகுது. அப்போ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான சக்ஸஸ் ரேட் மிதுனத்தில் கண்டிப்பாக இருக்க போது. குறிப்பாக யூனிஃபார்ம்டு சர்வீசஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, ரயில்வேஸாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், அதில் ஐபிஎஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் படிக்கிறவங்க நீட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ கிரகமே செவ்வாய் தான். ஸோ அப்போ வந்து மிதுன ராசியில் உள்ள நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு படித்து நீங்கள் இப்போ ரீஅட்டம்ப்ட்னாலும் நீங்கள் 2வது கொடுத்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக கிளியர் ஆகிடும். 6ஆம் இடத்துல உள்ள ஒரே ஒரு நல்ல விஷயம் போட்டி போட்டு ஜெயிக்கிறது. ஸோ ரொம்ப அருமையா இருக்கும் மேம் இந்த கேள்விக்கு பதில். இப்போ இந்த மாதிரியான மிதுன ராசிகளுக்கு அப்போ அவங்க எந்த தெய்வத்தை அவங்க வழிபட்டா இன்னும் அவங்களுக்கு சிறப்பா இருக்கும் மேம்? மிதுன ராசி நேயர்கள் இந்த வருடம் ஆஞ்சநேயர் வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும். ஹனுமன் சாலிசா டெய்லி கேட்குறது, சுந்தரகாண்டம் படிக்கிறது, சுந்தரகாண்டம் அந்த ஸ்டோரியாக சில பேர் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள், ராமாயணம் படிக்கிறது, ராமாயணத்தை 4 பேருக்கு சொல்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்ரீ ராமஜெயம் எழுதணும் டைம் கிடைக்கிற போதெல்லாம். ராம வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இது 2மே நல்ல பலன்களை பெற்றுத்தரும். சுசீந்திரத்தில் ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு நல்ல கோவில் இருக்குது. ஸோ அங்கே போய் அவரை வழிபாடு பட்டுக்கிறதுமே ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு ப்ளஸ் ராமர் இது 2யுமே நீங்கள் சிக்கன்னு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிதுனத்துக்கு வந்து ஆஞ்சநேயரை கெட்டியா பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி மிதுனத்துக்கு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அடுத்ததா கடகம். அஷ்டம சனி முடிஞ்சாச்சு. அப்பா மார்ச்சோட ஆமா மார்ச் மந்தோட அஷ்டம சனி முடிச்சிட்டாரு. அப்படி ஒன்றும் தெரியலையே, எல்லாம் அதே மாதிரி தானே போகுது. பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே. எப்படி இருந்தோமோ அப்படி தானே. ஏன்னா 2019 கடகம் நல்லா இல்லை. அதுதான் நம்ம எல்லா சேனல்ஸ்லையுமே நான் சொல்லிருக்கிறது. அதுதான் என்ன காரணம் அப்படின்னா சனி ரொம்ப ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் தான். அவரை வந்து நம்ம வேகமாக புஷ் பண்ணி வெளியில் தள்ள முடியாது. அப்போ அந்த ட்ரேசஸ்லாம் இப்போ தான் விலக ஆரம்பிக்குது. ஒரு செப்டம்பர் 2025க்கு மேலே தான் கடகம் கொஞ்சம் ப்ரீத்தபிளாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல பிரச்சனைனா நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, வெளியில் வந்தால் பிரச்சனை, நெய்பர்ஸ்ட்ட பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸாக பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பராக சமாளித்த ராசி யாருன்னா கடகம். இதையும் சமாளிச்சு சூப்பராக சமாளிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா ராசிநாதன் சந்திரன் அப்படி இல்லை. என்ன அடித்தாலும் நாங்கள் தாங்குவோம். எனக்கே கஷ்டம்னாலும் நான் பக்கத்தில் இருக்கவனை தேத்துவேன்ல, அதானே நான். ஸோ அதனால நல்லாவே சமாளிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லவன்னு சொல்லி ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதனால் 2026 கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. நிஜமாவே நல்லா இருக்க போகுது. தனக்காக யோசிக்க போகிறாங்க. ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, செல்ஃப் லவ் கொடுத்துக்கிறது. தனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளாக பிடிச்சிருக்கும், செய்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அதுக்கு வந்து குடும்பம் காரணமாக இருக்கலாம், பொருளாதாரம் காரணமாக இருக்கலாம், இல்லை அவங்களே ஒரு காரணமாக இருக்கலாம். அதெல்லாம் உடைச்சி தனக்கு பிடிச்சதை செய்கிற ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது கடகத்துக்கு 2026 இருக்குது. மேம் உண்மையாவே நீங்க சொல்லிட்டீங்க. இப்பதான் அவங்க 2025க்கு அப்புறம் தான் கொஞ்சம் மூச்சே விடுறாங்கன்னு. இப்போ அவங்க எந்த மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணா அவங்க இன்னும் சிறப்பா அவங்களுக்கு இந்த 2026 வரும் மேம்? கடகராசிக்காரங்க அம்பாள் வழிபாடு தான் கண்டிப்பாக பண்ணணும். காமாட்சி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுத்தரும். கடகம் ராசிநாதன் சந்திரன், பௌர்ணமி சந்திரன், காமாட்சி அம்மன். நீங்க வந்து பௌர்ணமி சந்திரனை பார்த்து வழிபாடு பண்றீங்கன்னா அது காமாட்சியை நேர்ல தரிசித்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். அபிராமி அந்தாதி அதை தான் சொல்லுது. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பௌர்ணமி தோறும் பௌர்ணமி நிலாவை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம், பால் நெய்வேத்தியம் பண்ணி பௌர்ணமி நிலாவை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். மனப்பிரச்சனைகள் எல்லாம் தீரும், செல்வம் நல்ல செழிப்பாக இருக்கும். வீட்டில் வந்து குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை பிரச்சனைன்னு வந்துகிட்டே இருக்குதுன்னா இந்த பௌர்ணமி வழிபாடு பண்ண அதெல்லாம் சரி வரும். காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுறது, அபிராமி அந்தாதி படிக்கிறது, லலிதா சகஸ்ரநாமம் கேட்குறது, டெய்லி குங்குமம் வச்சுக்கிறது, இந்த விஷயங்களெல்லாம் பண்ண கடகராசிக்காரங்க 2026 சூப்பராக இருப்பாங்க. என்னவோ என்னால் எதுவுமே பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த சந்திரனையாவது பார்த்துட்டு ஒரு கும்பிட்டு போட்டு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் மேம். ஃபைன். அடுத்ததா சிம்ம ராசினியர்கள் அவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு? சிம்மம்னாலே அப்பா அவங்களாலே ஒரு கெத்து தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ராசி, அப்படின்ற இந்த ராசிகளுக்கே சிம்மம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் எடுத்த ஒரு ராசி தானே மேம். ஆனால் அவங்களுக்குமே இந்த வருடம் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ சிம்ம ராசிக்கு எப்படி மேம் இருக்கு? நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன ராசினா சிம்மம் அப்படிம்பாங்க.
அது வந்து ஒரு கிங் அப்படின்னு நம்ம வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து அந்த நான் சிம்ம ராசியில பிறந்திருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு கெத்தா இருக்கும். பட் இப்போ அஷ்டம சனியில இருக்காங்க. சூப்பரா சமாளிப்பாங்க. சமாளிப்பாங்க. ஈக்குவலா கடகத்துக்கு ஈக்குவலா சமாளிப்பாங்க. ஓகே. வெளில சொல்ல மாட்டாங்க. என்ன பிரச்சனைனாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெளியில எல்லாரையுமே ஹீல் பண்ணி கைட் பண்ணி விடு பாத்துக்கலாம் என்ன பிரச்சனைன்னு கேட்கறதே இவங்க தான். இவங்க அழுதாலும் கண்ணீரை தொடச்சிட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு முதுகுல தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. மேம் கெத்தாவே வாழ்ந்துட்டு எப்படி மேம் வெளில காமிச்சு இறங்க முடியாதுல்ல. இறங்க முடியாது. So, அதனால நாங்க அந்த கெத்தை தான் மெயின்டைன் பண்ண போறோம். 2026லயும் அதே தான். அதே கெத்து அதே கெத்தை தான் வெளியில மெயின்டைன் பண்ண போறோம். உள்ளுக்குள்ள எப்படி இருக்கோங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ராசியில கேது இருக்கிறதுனால விரக்தியான சிந்தனைகள் நிறைய வரும். ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் திங்கிங். என்ன ஒரு ஞானி ஆயிடலாமா, குடும்பத்தை விட்டு எங்கேயாவது போயிடலாமா, கோயில்ல போய் உட்காந்துருவோமா, மறைமுகமான பொருட்களை ஆராய்ச்சி பண்றது. ஜோதிடம்னா என்னது, மறைபொருள்னா என்னது, சித்தர்கள்னா யாரு, கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் பத்தின ஒரு சிந்தனை எல்லாம் இவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்துக்காது, திடீர்னு வர ஆரம்பிக்கும். சிம்ம ராசி பேசிக்கலாவே அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உள்ளவங்களா? அப்படி சொல்ல முடியாது. ராசிநாதன் சூரியன் எப்பவுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் இருப்பாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவங்க மேக்ஸிமம் ப்ராக்டிக்கலாக தான் இருப்பாங்க. பட் இப்போ கொஞ்சம் மெய்ப்பொருள் பற்றின தேடல்ங்கிறது இருக்கும். பிஹெச்டிலாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னா நல்லபடியாக இப்போ தீசிஸ்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு வருடம் ராசியில் கேது இருக்கிறதுனால அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ராகு 7ல் உட்காந்துருக்கிறதுனால மனைவி கணவனோட ஒரு சின்ன சின்ன முரண்பாடு, சும்மா ஏதாவது விளையாட்டுக்கு பேசியிருப்போம், அது பெரிய சண்டையாயிருக்கும். டைம் டிராவல் பண்ணி அந்த பேச்சை நம்ம பேசாம இருந்திருக்கலாமே நினைச்சிருக்கோம். அதுக்கு எதுக்கும் மேம் நாங்க சிம்ம ராசி தனியா வருகிறோம். அது டெய்லி எல்லா லைஃப்லுமே நடக்குதுன்னு எல்லா ராசிக்காரங்களுமே சொல்லுவாங்க. அஷ்டம சனியில வந்து இது என்ன ஆகும்னா, சண்டை போடணும்னு முகாந்திரத்துல நம்ம போட மாட்டோம், ஏதோ ஒண்ணு பேசியிருப்போம். டைம் டிராவல் பண்ணி போய் அந்த வார்த்தையை கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாமோ, இவ்வளவு பெரிய சண்டை வராம இருந்திருக்குமோன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால வார்த்தைகளை வந்து ரொம்ப யோசிச்சு கவனமா பிரயோகப்படுத்த வேண்டிய ஒரு வருடமா சிம்மத்துக்கு 2026 இருக்கு. தொழில் முனைவோர்களுக்கு நிச்சயமா நல்ல ஆண்டு தான். ஏன்னா 6ஆம் அதிபதி சனி அஷ்டமத்துல இருந்தாலுமே குருவுடைய வீட்டுல இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஜூன் மாசத்துக்கு மேல சனிக்கு குரு பார்வை வரப்போகுது. அப்போ ஜூன் 2026 இருந்து தொழில்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ புதுசா தொழில் தொடங்குறவங்களும் அஷ்டம சனின்னு நினைச்சு கவலைப்படாம நிச்சயமா தொடங்கலாம். ஓகே. அப்போ இவங்க எந்த கோவில் இல்ல எந்த தெய்வ வழிபாடு அப்படின்னும் போது, ஏன்னா அவங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்லும்போது ஐயோ என் வாயை வச்சுட்டு நான் சும்மா இருக்கணுமேன்ற அந்த ஒரு மன பீதியிலேயே இருப்பாங்கல்ல மேம். ஸோ எந்த வழிபாடு? ஆதியும் அந்தமும் மற்ற அருட்பெரும் ஜோதியான சிவபெருமான சிக்குன்னு பிடிச்சிக்கணும் சிம்மராசிக்காரங்க. வேற எதுவுமே யோசிக்க கூடாது. எல்லாமே நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு விட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். கோளறு பதிகம் அடிக்கடி கேட்கறது, படிக்கிறது, திருவாசகம் கேட்கறது, படிக்கிறது, ஓம் நம சிவாய சொல்றது, ஓம் நம சிவாய எழுதுறது. ஏதாவது ஒரு சண்டைனாலும் அதுக்கு பதிலாக சிவாய நமன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சிவ வழிபாடு அதிகமாக பண்ணிக்கிறது, பிரதோஷங்கள்ல கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிம்மராசிக்கு நிறைய பாசிட்டிவான பலன்களை இந்த 2026 அஷ்டம சனி தாக்கத்திலையும் பெற்றுத்தரும். மேம் அஷ்டம சனி அப்படின்றது ஈக்குவலா இந்த 7 and 1/2 ஈக்குவலா பாக்குறது இல்லை அப்படி பார்க்கணுமா மேம்? ஏன்னா இப்போ அஷ்டம சனி அப்படின்னு நீங்க சொல்லும்போது விரயங்கள் நம்ம யோசிக்கணும், அப்புறம் வந்து வேலைகள் நமக்கு இருக்கணும், ஃபேமிலி, இத்தனை விஷயங்கள் பார்க்கும்போது இந்த அஷ்டம சனி எந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணும் இந்த சிம்ம ராசிக்கு? அஷ்டமம் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 8னா இன்ஃபினிட்டி, தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. இப்போது ஜோதிடத்திலே ரொம்ப கணிக்க சிக்கலான ஒரு இடம் அப்படின்னா 8ஆம் இடம். ஸோ அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். அங்கே போய் சனிங்கிற ஒரு இருள் உட்கார்ந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறுபடும் இந்த அஷ்டம சனியோட பலன். இப்போ என்னுடைய அஷ்டம சனியில் எனக்கு நடக்கிற பலன் நீங்களும் நானும் ஒரே ராசியாக இருந்தாலும் நம்ம 2 பேருக்கும் வேறுபடும். ஓகே. ஜாதகம் வந்து வேறுபாடு இருக்கிறதுனாலயா? அப்படி கிடையாது, நம்ம மனசு. ஒருத்தருக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை சனி வந்து தடுப்பார். எனக்கு இப்போ ஒன்று பிடிக்கலாம், எனக்கு இப்போ ஏதோ ஒரு என்னோட ஃபேமிலி எனக்கு பெருசுனா ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம், உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும்னா உங்கள் ப்ரொஃபஷனில் ஒரு ப்ராப்ளம். அப்போ சனி ஃபேமிலியில் கொடுப்பாரா ப்ரொஃபஷனில் கொடுப்பாராங்கிறது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஃபைன். ஓகே. இப்போ இது இன்னுமே கிளாரிஃபை ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அடுத்ததான் கன்னி. எப்போதுமே கன்னி ராசி அப்படின்னோடனே நான் கேள்விப்பட்டு பார்க்குற வரைக்கும் ரொம்ப சாஃப்ட், வெளியில் அவ்வளோவா பேசாமல் அமைதியாக அவங்க வேலையுண்டு தானுண்டுன்னு இருப்பாங்க. ஸோ கன்னி ராசிக்கு இந்த 2026 எப்படி மேம் இருக்கும்? நீங்கள் சொன்னது கரெக்டு தான். கன்னி அமைதியாக இருக்கும், ஆனால் 4 வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசுவாங்க. தனக்கு தேவையான விஷயங்களை பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னா கன்னி ராசி. பேசி யாராலையும் தப்பிக்க முடியாது. நீங்கள் பெரிய பெரிய ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணுவாங்க, எதிரில் இருக்கவங்க ஒரு 10 வார்த்தை பேசினா ஒரே வார்த்தையில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உள்ள கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் புதன் சூப்பராக இருக்கிறாரு. கண்டக சனி இருக்குது.
ஏழில் சனி இருக்கிறாரு. அப்போ நம்ம எதில் கவனமாக இருக்கணும்னா, இளைஞர்களாக இருக்கிறீங்க, இந்த வருஷம் தான் ஒரு மேரேஜ் பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணி கல்யாணத்துக்குள்ளே போக போகிறீங்க அப்படின்னா, அந்த மேட்ச் மேக்கிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ராசி நட்சத்திரம் பொருந்ததான்னு பார்க்காம ஜாதக கட்டம் பொருந்ததான்னு பார்த்து மேட்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த செகண்ட் ஆஃபில் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. ஜூனுக்கு முன்னாடி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறது, கல்யாணத்தை பற்றி பேசுறது, நடைமுறைப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சிங்க அப்படிம்பாங்க. ஏன்னா உபயராசி கொஞ்சம் டிலேடாக தான் கல்யாணம் நடக்கும். இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இன்னும் ஒரு 6 மாதம் தானே பொறுத்து பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. எஸ். ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்னர்ஷிப் ரெண்டுமே சொல்லலாம். ஏன்னா 7 அப்படிங்கிறது உங்களுடைய துணை, கம்பேனியன். அது வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்ட்னு மட்டும் சொல்ல முடியாது. உங்கள் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், பார்ட்னராகவும் இருக்கலாம். இப்போ ஒரு விஷயம், இப்போ நம்ம 2 பேரும் பண்ணுறோம்னா 1 7 தான். ஓகே. நீங்கள் ஆங்கரிங் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம 2 பேரும் இப்போ ஒரு அலைன்மெண்ட்டில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் இருக்கிற எல்லா டைமும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஓகே. ஸோ இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா இவங்க எல்லா சிக்கல்கள்லேருந்தும் வெளியில வரலாம்? கன்னிராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு தான் பண்ணணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் அடிக்கடி கேட்கறது, பெருமாள் கோவில் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வர்றது, துளசி செடி வச்சு வளர்க்குறது, துளசி கிட்ட வேண்டிக்கிறது, துளசியை மென்று சாப்பிட்றது, பௌர்ணமி தினத்தில் துளசி செடி பக்கத்தில் உட்காந்து வழிபாடு பண்ணிக்கிறது, ஆண்டாளம்மனை வழிபாடு பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஏன்னா கன்னிராசி பேசிக்கலாகவே இந்த மாதிரியான சாஃப்டாக வெளியில் எதுவுமே சொல்லாத ஒரு ஒரு கேரக்டரை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் துலாம். துலாம் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக லைஃப் எடுத்துகிட்டு போவாங்களா, இல்லை எப்போதுமே வந்து இப்படி அப்படி இப்படி அப்படி இருப்பாங்களா அப்படின்றது துலாம் ராசி நேயர்கள்கிட்டயே நம்ம விட்டுடலாம். ஸோ அவங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? துலாம்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கோச்சாரத்தில் வந்து ரிஷபத்துக்கு ஈக்குவலாக இன்னொரு ராசி எது நல்லாயிருக்கும் அப்படின்னா துலாம் நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் துலாமுக்கு வந்து இந்த கிரக பயிற்சிகள், சஞ்சாரங்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரபிளாக அமையுது அப்படின்னு சொல்லிடலாம். 6ஆம் இடத்துல சனி. நீங்கள் துலாமா ரொம்ப சிரிக்கிறீங்களே? என்கிட்ட ஒருத்தர் இருக்கு, கண்டிப்பாக இதை மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க, எங்களுக்குலாம் வாழ்க்கை நாங்கள் வாழ்வோமா. சூப்பராக வாழ போகிறாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. துலாமுக்கு வந்து இந்த வருடம் வந்து நல்லாவே இருக்குது. பயிற்சி எல்லாமே நல்லா இருக்குது. 6ல் சனி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா துலாமுக்கு வந்து யோகாதிபதி சனி. சனிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான இடம் வந்து 3, 6, 11. ஸோ அங்கே வந்து சனி, அதுவும் குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு இல்லையா, நல்லாயிருக்கும். கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். செகண்ட் ஹாஃபில் கடனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உச்ச குருவுடைய பார்வை சனிக்கு விழுறதுனால தொழில் விஷயங்கள், வேலை விஷயங்களையுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா துலாமுக்கு சனி நல்லவர், குரு கெட்டவர். உச்சமாகி தன் வீட்டே பார்த்து சனியை உள்ள வச்சு லாக் பண்ணுறாரு இல்லையா, அப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 ஜூன் மந்த்துக்கு மேலே துலாம் வந்து தொழில், வேலை, கடன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வீண் வம்புக்குள்ளே போகாமல் இருந்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கல்யாண காரியங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. 2026 பொறுத்த வரைக்கும் டக்குன்னு அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள இந்த அந்யோன்யம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா நான் நேற்று வரைக்கும் நம்ம சண்டை போட்டிருந்தோம், இன்னைக்கு இதை திடீர்னு ஒத்துமையாக இருப்போம்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்களோ, அந்த அளவுக்கு துலாம் ராசி இருப்பாங்களா? வேற வழி இல்லை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காது, சண்டை போட நேரம் இருக்காது. சம்பாத்திய வருடம், சம்பாத்தியத்துக்கான வருடம், நல்லா சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாம். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை வராது பெருசாக. துலாம் ராசி வந்து பயங்கர ஒரு டாப் நாச். கண்டிப்பா. எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளா இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிடக்கூடாது. ஏன்னா என்னதான் வந்து சனி நல்லவர் அப்படின்னாலும் குரு பார்வை அப்படிங்கிறது அந்த சனியை டீவியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே எது வந்து துலாம் எப்படி இருக்க போறாங்கிறத டிசைட் பண்ணுதுன்னா துலாம் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்த ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு முடிவெடுக்கும் பட்சத்தில் அது நல்ல ஒரு ரிலீஃபை வந்து உங்களுக்கு பெற்று தரும். ஃபைன். இவங்க எந்த வழிபாடு பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்? துலாம் ராசி நேயர்கள் அதிகமாக பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது பைரவர் வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ஸோ காலன் அப்படின்னா யாருன்னா பைரவர். சனியுடைய அம்சம்னு பைரவரை சொல்லலாம். அப்போ தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் பைரவர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. தேய்பிரையில் பார்த்தீங்கன்னா அவர் கால பைரவராக நம்ம பார்க்கலாம். வளர்பிறையில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு வந்து பணங்காசெல்லாம் நல்லா வேணும்னா வளர்பிறையில் போய் அவரை பார்க்கணும். நல்ல ஆயுள் வேணும், ஆரோக்கியம் வேணும், கெட்ட விஷயங்கள்லாம் அழிஞ்சு போகணும் அப்படின்னா தேய்பிரையில் வழிபாடு பண்ணலாம். ஸோ இந்த 2 விஷயங்களையும் இவங்க பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்ப நல்லது. இப்போ கேட்குற அத்தனை பேருமே நாங்கள் இப்பவே கிளம்பிட்டோம், இன்னைக்கு பைரவர் இன்னைக்கே நாங்கள் போய் வந்து கும்பிடுறோம் அப்படின்னு கண்டிப்பாக. மேம். ஸோ அடுத்ததா விருச்சிகம். அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் விருச்சிகம் எப்படின்னா சட்டு சட்டுன்னு பேசிடுவாங்க, சட்டு சட்டுன்னு கோவம் வந்துடும், ஒரு மாதிரி ஷார்ட் டெம்பர். அவங்க ஏதாவது சொன்னால் குடுக்குன்னு விருச்சிகம் மாதிரியே சொடுக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்கப்படுது. பட் பேசிக்கலி விருச்சிகம் அந்த மாதிரி இல்லை. நானும் நிறைய பேரோட பழகிறேன். உண்மையாகவே அவங்களோட ராசி அந்த மாதிரியா மேம்? அப்படி கிடையாது. இது வந்து விருச்சிகத்தை பற்றி எழுதப்பட்ட ஒரு பின்பம் தான். ஆக்சுவலாக யாரை கொட்டுவாங்க அப்படின்னா யார் கெட்டவங்களோ அவங்கள தான் கொட்டுவாங்க.
விருச்சிகத்துக்கு எப்படின்னா கொஞ்சம் நியாயமா இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும். பிடிக்கலன்னா அந்த முகத்துக்கு நேரா பேசிடுவாங்க. முகஸ்துதி பார்க்காத ராசின்னு வேணா விருச்சிகத்தை சொல்லலாம். இந்த கேப்ஷன் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும். நீ யாரா வேணா இரு, தப்பு தானே. கரெக்ட் மேம். அது லக்னத்துக்கும் பொருந்துமா? அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. இது ராசிக்கான குணம். லக்னத்துக்கான குணம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் மாறும். ஒத்து வரும், ஒத்து வராம கிடையாது, இன்னும் கொஞ்சம் மாறும். இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் இப்படிதான். தேள் கிடையாது, டக்கு டக்குன்னு பேசிட்டதுனால தேள் மாதிரி நீ கொட்டிட்ட அப்படிம்பாங்க. நமக்கு இந்த கலியுகத்துல வந்து நல்லது பேசினா பிடிக்காதுல்ல, நியாயமா இருக்கிறவங்களும் பிடிக்காது, மேனிபுலேட் பண்றவங்களுக்கான வருடம் தானே, யுகம் தானே இது. ஸோ அப்போ வந்து நியாயமா இருக்கிற நம்ம வந்து இந்த மாதிரி பேர் வாங்கியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஃபைன், ஓகே. ஸோ இவங்களுக்கு வரப்போகிற இந்த 2026 எப்படி இருக்க போகுது? 2026 விருச்சிகத்துக்கு நல்லா இருக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. இந்த விருச்சிக ராசிக்கு யோகாதிபதியான குரு வந்து உச்சமாகறாரு. அப்போ இந்த வருடத்துல குரு பயிற்சி வந்து யாருக்கு ரொம்ப ஃபேவரபுளா இருக்குன்னா விருச்சிகத்துக்கு. 5ஆம் அதிபதி 9ல் போய் உச்சமாகறாரு. தந்தையால் யோகம், பிள்ளைகளால் யோகம். ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகிற ஒரு வருடமாக விருச்சிகத்துக்கு இந்த வருடம் இருக்கும். சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் இல்லைங்க, ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கோம், எந்த ஒரு அங்கீகாரமுமே இல்லை, அடுத்த வேலை சேர்த்து நாங்கள் பார்த்தாலும் எங்களுக்கு திட்டு தான் கிடைக்குதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல ஒரு பொசிஷன் ஆஃபீஸில், நல்ல ஒரு மரியாதை, இவங்க வந்தாலே 4 பேர் பார்த்து பாராட்டுற அளவுக்கு ஒரு ரெப்புடேஷன் கிடைக்க போகுது வேலைகளில். 5 அப்படிங்கிறது புகழ், பெயர், ரெப்புடேஷன். ஸோ தான் யாரு, தன்னை ஒரு பர்சனாக யாருன்னு சொசைட்டிக்கு முன்னாடி முன்னிறுத்தக்கூடிய ஒரு வருடமா விருச்சிகத்துக்கு 2026 இருக்கு. ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும் மேம் இதை கேட்கும்போது. ஏன்னா விருச்சிகம்க்கு கூட இப்போ 7 ஆஃப் அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு அப்படி தானே மேம் சொல்கிறாங்க. ஸோ 7 ஆஃப் முடிஞ்சிருக்கும் போதே அவங்களும் இந்த 7 ஆஃப் எவ்வளோ வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க, கடந்து வந்திருப்பாங்க அவங்க லைஃப்பில். ஸோ இதை கேட்கும்போது உண்மையே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ விருச்சிகம் எந்த வழிபாடு, எந்த தெய்வம், அவங்க ஏதாவது ஒரு ஸ்லோகங்கள் ஏதாவது சொல்லணுமா? அது ஆக்சுவலி நான் கேட்கணும்னு நினச்சேன் எல்லா ராசிகளுக்குமே. ஸோ இவங்க எந்த வழிபாடு, எந்த ஸ்லோகம் சொல்லணும் மேம்? 2020க்கு அப்புறமே விருச்சிகத்துக்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லை சனினால. ஆனால் 2013 21 வரைக்கும் ரொம்ப துன்பப்பட்டாங்க சனியால். ஏன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்காதது வந்து செவ்வாயை பிடிக்காது. விருச்சிகம், சிம்மம், கடகம் வந்து எப்பவுமே சஃபர் ஆவாங்க சனியால். இப்போ அர்த்தாஷ்டம சனியும் முடிச்சாச்சு. ஸோ அதனால விருச்சிகத்துக்கு வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. விருச்சிகம் வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் 2026 ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களுக்கே ரொம்ப பிடிச்ச தெய்வம் யாருன்னா முருகனை தான் சொல்லுவாங்க. தமிழ் கடவுள் முருகனை வந்து இவங்க சிக்கன் பிடிச்சிக்கணும். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ், வேல்மாறல், எது வேணாலும் ஏதாவது ஒன்று சொல்கிறேன் அப்படி ஏதாவது ஒன்று நாளையும் சேர்த்து சொன்னாலும் பரவாயில்ல, முருகா முருகான்னு சொன்னா கூட போதும். நானே எழுதுற முருகன் பேர்ல கண்டிப்பா. ஏன்னா இந்த சாஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து கடவுளுக்கு தெரியாது, கடவுளுக்கு வந்து அன்பு மட்டும்தான் தெரியும். நீங்க அன்பா முருகான்னு கூப்பிட்டாலே போதும். ஸோ அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க ஏதாவது கோவம் வந்தாலும் முருகா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் முருகா முருகான்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா செய்வார். ஏன்னா சட்டுன்னு வந்து நமக்கு உதவக்கூடிய தெய்வம். மயிலேறி வர்றதுன்னா என்னதுன்னா டக்குன்னு அந்த மயிலில் ஏறி வந்து நமக்கு காப்பாற்றிடுவார். ஸோ அந்த அளவுக்கு விருச்சிகம் வந்து முருகனை வந்து சிக்கனை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாழைப்பழம், துவரம்பருப்பு, தேன் இதெல்லாம் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது பெக்யூலியராக விருச்சிக ராசிக்காரங்க பண்ணலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த தானங்கள்லாம் வந்து ஒரு நல்ல ரிலீஃபை பெற்றுத்தரும். அதே மாதிரி விருச்சிகம் நிறைய பேரை பகைச்சிருப்பாங்க அர்த்தாஷ்டம சனியில். அந்த பகைமை எல்லாம் விலகணும்னா இந்த முருக வழிபாடை இவங்க ரெகுலராக பண்ணிகிட்டே வர்றது எல்லா வகையிலையுமே ஒரு நன்மையை பெற்றுத்தரும். சூப்பர் மேம். உண்மையாகவே விருச்சிக ராசி இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்பாடா அப்படின்னு இருப்பாங்க போல இருக்கு. அடுத்ததான் தனுசு ராசி. இவங்க எப்படி மேம்? ஏன்னா அந்த வெச்சக்குறி தப்பாது அப்படின்ற மாதிரி அந்த பவன் ஆரோவோட இருக்கிற ஒரு ஒரு ராசிக்காரங்க அவங்க. ஸோ பேசிக்கலாகவே அவங்க வந்து அதே மாதிரியான ஒரு குறிக்கோளோட வாழறவங்களா தனுசு ராசி. ஸோ அவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? வெல் ஃபோக்கஸ்டு தான் தனுசு. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஏதாவது எழுதிட்டு இருந்தாங்கன்னா யாராவது கூப்பிட்டா காது கேட்காது, சமையல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கூப்பிட்டா காது கேட்காது, இப்படி தட்டி தான் கூப்பிடணும். அந்தளவுக்கு தன்னை ரொம்ப அர்ப்பணிச்சு ஒரு வேலையை பார்ப்பாங்க. தனக்கான வேலை மட்டும் இல்லை, அடுத்தவங்களையுமே ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தவங்களை கேர் பண்ணுறதுல நம்பர் 1 யாருன்னா தனுசு தான். நமக்கு ஒரு 2 இட்லி இருக்குன்னா யாராவது ஒருத்தர் சாப்பிடலன்னா கொடுத்துட்டு இவங்களுக்கு பசிச்சாலும் பட்னியாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க தனுசு ராசிக்காரங்க. நல்லவங்களுக்கு தானே துன்பம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி நம்ம படாத பாடே இல்லை. 2025 கூட அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருந்தார். நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் வாங்குறது, அடிக்கடி நோய் வாய்ப்படுறது, கடன் இதிலே ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கிறது, பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு, வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் இருக்கிறது, லைஃப் என்ன தான் செய்யுது அப்படின்னே புரியலை. ஒரு மாதிரி ஒரு போரியாகவே போயிட்டு இருந்தது தனுசு ராசிக்காரங்களுக்கு. இப்போ வந்து குரு லிஃப்ட் ஆகி ராசியை பார்க்குறாரு. ஸோ குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க போகுது. இப்போ ராசியை தான் பார்த்துட்டு இருக்கிற குரு அடுத்து என்ன ஆறாருன்னா 8ல் போய் உச்சமும் ஆக போகிறார். அப்போ என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்னா, 8ஆம் இடத்துல ஒரு சுப கிரகம் உட்காரும் போது எதிர்பாராத அதிர்ஷ்டம்.
திண்ணையில இருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்து தான் யோகம்னு சொல்லுவாங்க. வடிவேல் சார் சொல்லியிருப்பாரு. நியூஸ்லலாம் படிச்சோம் மேம். கோடியில வந்து லாட்டரி சீட் வாங்கி கோடி கணக்குல வாங்கிட்டேன். அந்த மாதிரி ஏதாவது உங்க கோடி கணக்குல வாங்கி கண்டிப்பா. இத வந்து இப்ப அப்போ என்ன சொன்னாங்கன்னா, புதையல் யோகம்னு சொன்னாங்க. ஜோதிடத்திலே வந்து இதுக்கு புதையல் யோகம்னு பேரு. அப்போ வந்து புதையல் கிடைக்கும் நமக்கு அங்கங்க. இப்போ வந்து என்னன்னா, அத லாட்டரின்னு சொல்லலாம், ஷேர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏதோ ஒண்ணு பிட்காயின்னு சொல்லலாம். ஏதோ ஒண்ணு. அதுல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நல்லாருக்கும். என்னங்க நம்பிக்கையே இல்லையே, நம்பிக்கை இல்லாம தான் இருந்திருப்பீங்க. பட் நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாரி வேலையிலயுமே ஒரு இடத்த நம்ம எய்ம் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு உட்கார்ந்திருப்போம். அது கிடைக்கும். என்னடா இது! நீங்க இப்ப குடுக்குற ரியாக்ஷன் மாரி தான் அவங்கலாம் குடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தனுசுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபிளான ஒரு இயர் தான். குரு பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி போட்டீங்கன்னா கூட, இந்த 2026ல வாங்குற லேண்டு டக்குன்னு அப்ரிஷியேட் ஆகும். நீங்க எதிர்பார்க்கிற ப்ராஃபிட்ட விட அதிகமா கிடைக்கும். தனுசுக்கு வந்து ரொம்ப நல்ல வருடமா 2026 இருக்கு. அடடடடா, இப்ப தனுசு தான் டாப் நாச் இருக்கும் போல இருக்கு. ஆமா, கண்டிப்பா. பேசாம என்னோட ராசியை தனுசுக்கு மாத்திக்கலாமா? அந்த மாதிரி ஏதாவது முடிஞ்சா இருக்கா? ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். சோ இந்த தனுசு அவங்க வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் மேம்? தனுசு ராசிக்காரங்க பொதுவா சித்தர்கள் வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது. இல்ல வழிபாடு பண்ணணுமா? அதான் என் பேர்ல கோடிக்கணக்குல இப்ப சொத்து வர போகுதே. அப்படி அப்போ கடவுளை மறக்க கூடாது. நான் சைடுல வச்சுக்கிறேன் மேம், மறக்க மாட்டேன். தனுசு மறக்க மாட்டாங்க. தனுசு வந்து மறக்கவே மாட்டாங்க. இது வந்து அவங்க இருக்கிற இன்னொரு நல்ல குணம். ஸோ கெட்டதுல வந்து ஒருத்தர் கூட இருக்கிறாங்கன்னா, நல்லதுல வந்து அவங்களை இன்னுமே நல்லா பக்கத்துல வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருக்கும். ஏற்கனவே ஆன்மீக சிந்தனை உள்ள ராசி தாங்க தனுசு. ஸோ சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிறது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இதெல்லாமே நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். ஏதாவது ஒரு சித்தரை வந்து சிக்கன் பிடிச்சிக்கணும். ஓகே. உங்க ஊர் பக்கத்துல ஏதாவது ஜீவ சமாதி இருக்குன்னா வார வியாழக்கிழமை போயிட்டு வர்றது, இல்ல மாசத்துல ஒரு வியாழக்கிழமை போயிட்டு வர்றது, தியானம் பண்றது, இதெல்லாம் தனுசுக்கு வந்து இன்னும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். உண்மையாவே இப்ப தனுசு ராசி வந்து ஐயா ஜாலி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அடுத்ததான் மகர ராசி. மகர ராசிக்கு இப்ப 7.5 முடிஞ்சிருக்குமா மேம்? ஆமா, மகர ராசிக்கு வந்து 7.5 சனி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கும்பத்துல இருந்து என்னைக்கு சனி லிஃப்ட் ஆனாரோ அன்னையில இருந்து மகரத்துக்கு வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. பாத சனி இருந்ததுனால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தும் இல்லாத ஒரு நிலைமையெல்லாம் இருந்தது. மகரத்துக்கு அப்படி பார்க்கும்போது 2026ங்கிறது ரொம்பவே ஃபேவரபுளா தான் இருக்கு. ஸோ குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ 7க்கு வந்து ராசியவே பார்க்க போறாரு. மகரத்துக்கு குரு ரொம்ப நல்லவர் இல்லைனாலும் ராசியை பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா, செலவு பண்ணக்கூடிய எண்ணம் வரும். இவ்வளோ நாள் கொஞ்சம் சிக்கனமாகவே இருந்தப்பாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணா தான் என்ன, கொஞ்சம் ஜாலியாக இருந்தால் தான் என்ன அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் மகரத்துக்கு வந்து மேலாங்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகம், எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு அமையிறது, மாப்பிள்ளை அமையிறது. இவ்வளோ நாள் என்ன வந்த அலைன்ஸ்லாம் நமக்கு பிடிக்கவே இல்லை, என்னடா கல்யாணம்னு உட்காந்துருக்கவங்க டக்குன்னு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு மாப்பிள்ளை அப்படிங்கிறது வந்துடும். சொந்தக்காரங்க ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு பொண்ணு மாப்பிள்ளை அமையிறது, இல்லை திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி கணவன்னா மனைவியால் யோகம், மனைவினா கணவனால் யோகம்ங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வருடமாக 2026 மகரத்துக்கு இருக்குது. என்ன மேம் இது தனுசு சொல்றீங்க, மகரம் சொல்றீங்க, எந்த ராசி இப்ப நான் எடுத்துக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன் நான். கண்டிப்பா ஒண்ணுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லைங்கிற மாதிரி தான் 2026ல இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நிறைய ஃபேவர் பண்ணுது. ஏன்னா குரு வந்து 12 வருடத்துக்கு ஒருக்க தான் உச்சம் ஆவாரு. ஸோ அந்த குரு உச்சமாகக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறது இந்த 2020. மேம் உண்மையாவே ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் வேலை பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து பண கஷ்டம், கடன்கள் பிரச்சனை இல்லை, எனி ராசி ஃபார் தட் மேட்டர், இந்த ராசின்றது கிடையாது, எல்லாருமே இருந்திருப்பாங்க. இப்போ நீங்க சொல்றது பார்த்தா 2026ல பாதி ராசி பேர்களுக்கு நீங்க வந்து சூப்பரா இருப்பீங்க, சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு உண்மையாவே இதுவே வந்து ஒரு எப்படி இருந்தாலும் நமக்கு சரியாயிடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கும் தான் மேம் நான் பார்க்குறேன். ஸோ மகரம் எப்படி இருக்க போகுது, அவங்க வந்து எப்படி இருக்க போறாங்கன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிபாடு, எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டா உங்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும்? மகர ராசினியர்கள் அதிகமா பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு, 2 வழிபாடு பண்ணிக்கணும். ஒண்ணு சிவ வழிபாடுங்கிறத பண்ணிக்கணும். ஏன்னா சனிக்கு வந்து அதிதேவதைங்கிறவரை சிவபெருமானும் சொல்லலாம். சூரியனுக்கு அதிதேவதைனாலும் சனியுடைய பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிங்கிறவர் சிவபெருமான். அதே மாதிரி உக்ர தெய்வங்கள்ல ஆண் தெய்வங்கள் இருக்கும்ல, கருப்பசாமி, அந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் அதெல்லாமே வந்து இவங்க நிறைய பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது, இதெல்லாமே மகரத்துக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். ஸோ பேசிக்கலாகவே மகரத்துக்கும் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. கும்பம், கும்பராசி, இப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் இந்த 7.5 இதெல்லாம் அவங்களும் வந்து கடந்து தான் மேம் வந்திருப்பாங்க. ஸோ இந்த கும்பம் வந்து இப்போது பாதசனி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையாகவே கடைசி ஒரு 5 இயர்ஸை அவங்க ரொம்ப வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாதசனி எப்போதுமே நல்ல விஷயம் தான் பண்ணிட்டு போவாங்கன்னு நம்ம சொல்லுவாங்க ஜென்ரலாகவே. இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குது 2026?
கும்ப ராசி பொறுத்த வரைக்கும் கும்பம்ங்கிறது ஒரு ஸ்திர ராசி. இப்போ நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கும்பம்னு வச்சதுக்கு துன்பம்னு எங்களுக்கு பேர் வச்சுக்கலாம். இதெல்லாம் உண்மையிலேயே வந்து நமக்கு கேட்க சிரிப்பா இருக்கு. பட் மனசுல எந்த அளவுக்கு ஒரு வலி இருந்தா வழியா இருக்கும். ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல வந்து இப்படி புலம்ப தோணும்னு பார்த்துக்கோங்க. நிறைய ராசி பலன்கள் பார்த்தது, நிறைய ஜாதகம் பார்க்க வந்ததெல்லாம் கும்ப ராசி தான். இப்போ பாத சனிங்கிறதுனால ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்க தான் செய்யுது. ஸ்டில் ராசியில ராகு உட்காந்துட்டார். அப்போ ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கு, ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கு. நைட் டைம் வந்தாலே பயம் வருது. தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமாக வந்து தூங்க விடாமல் பண்ணுறது, நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகுங்கிறத நினச்சி பயப்படுறது, ஒரு ஆங்ஸைட்டி பெயினை கையிலலாம் ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள். அந்த ஜென்ம சனியோட வடு வந்து இன்னும் கும்பத்துலேருந்து போகலை. இது எப்போ நீங்கும் அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக நீங்கிறோம். குரு வந்து உச்சமாகும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கிறோம். ஆனால் அங்கே குரு உச்சமாகும் போது எதிரிகள் கொஞ்சம் வலுப்பாங்க. அப்போ யாரும் கும்பராசிக்காரங்க கோர்ட் கேஸ்னு போகாமல் இருந்துக்கிறது, அதிகப்படியான கடனுக்குள்ளே போகாமல் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 6ல் குரு வர்றதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாள் இருந்த ஒரு பெரிய பிரச்சனையான வேலை பிரச்சனை அப்படிங்கிறது நிவர்த்தி ஆயிடும். ஓகே, அதுதான் அதுல வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். ஏன்னா பணம் வந்து பாதி பிரச்சனைக்கு மேல சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. 90% பிரச்சனைகளை பணம் சரி செஞ்சிரும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிராக்டிகலா பேசணும்னா அப்படிதான் பேசணும். கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும். பணம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ரியாலிட்டின்னு பார்க்கும்போது அப்போ மணி ஃப்ளோ கும்பத்துக்கு நல்லா இருக்கும். ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் தத்துவம் சொல்றதுக்கும் வேணா நல்லா இருக்கும். நம்மள நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்கு வேணா சொல்லிக்கலாம். பட் உண்மையை பேசணும்னா இதுதான். ஸோ அப்போ மணி ஃப்ளோ நல்லா இருக்கிறதுனால கும்பத்துக்கு வந்து பெருவாரியான பிரச்சனைகள்ங்கிறது தீரப்போகுது. ஓகே, பாக்கிக்கும் போதே அவங்களுக்கும் ரொம்ப ரிலீவ்டாக தான் மேம் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி. ஸோ அடுத்தது அவங்க எந்த மாதிரியான ஒரு தெய்வ வழிபாடு பண்ணணும்? கும்பராசிக்காரங்க துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ராசியில ராகு இருக்கிறாரு. ஸோ ராகுங்கிறது துர்க்கையோட ஒரு அம்சம் தான். ஸோ துர்க்கை அம்மனை வந்து இவங்க அதிகமாக வழிபாடு பண்ணிக்கிறது. ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு வந்து விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிக்கிறது. அந்த எலும்பிச்சை தீபம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அது வந்து சாஸ்திரப்படி தப்பு. ஸோ நார்மலா அகல் விளக்கு எல்லாருமே வந்து இப்போ எலுமிச்சை பழம் அது தீபம் ஏத்துறது அப்படின்றது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இப்போ நம்ம பார்க்குறோம்ல. இப்போ நீங்க சடனா அது தீபம் அது ஏற்றக்கூடாதுன்னு சொல்றீங்களே. ஆக்சுவலி எலும்பிச்சை அப்படிங்கிறது ராஜகனின்னு சொல்லுவோம், கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். எலுமிச்சையோட பலன்கள் வந்து பெருசாக எல்லாருக்கும் தெரியாது. தெய்வ சக்தி உள்ளது, திருஷ்டி எடுக்கக்கூடியது. அதனால தான் இப்போ ஒரு கார் வைக்கிறாங்கன்னா டயருக்கு கீழே எலுமிச்சம்பளம் வச்சுட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அது நிறைய தெய்வ ஆகர்ஷணம் உள்ள ஒரு கனி எலும்பிச்சை. அதை கட் பண்ணி பிழிஞ்சு நீங்கள் தீபமாக போடும்போது அது ஒரு உயிர் பலி கொடுக்கறதுக்கு சமம். அந்த விஷயத்த பண்ணக்கூடாது மேம். இது ஒரு உண்மையாகவே புதுசாக ஒரு விஷயம். நிச்சயமா எலுமிச்சை தீபம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. போடுறதுங்கிறது ரொம்ப தப்பு. நம்ம வந்து அதை பண்ணவே கூடாது. நீங்கள் நார்மலாக அகல் தீபம், நெய் தீபம், நல்ல நில தீபம், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இப்போது இந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு உண்மையாகவே புதுசு. இது வந்து இந்த ராசிக்கு மட்டும்தானா இல்லை யார்? பொதுவாக யாருமே இந்த விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த எள்ளு தீபம் போடுறது, தானியங்களை வந்து கருக வைக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. நீங்கள் நார்மலாக நல்ல நில தீபம் போட்டிங்கனாலே போதும். இருக்கிற எண்ணெயில் முதல்ல விளக்கேத்துங்க மேம். இப்போ நீங்கள் கும்பம் வந்து நிறைய சஃபர் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து இப்போ கடைசி அந்த 2.5 இருக்கும்போது இன்னும் ஏதோ ஒரு ப்ரெஷர்லேயே தானே மேம் இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷலாக இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுங்கள் இன்னுமே உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா மேம்? நல்லெண்ணெய் குளியல்னு சொல்லுவோம், ஆயில் பாத்திங். அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம தமிழ் மரபிலே உள்ள ஒரு விஷயம். சனிக்கிழமை புதன்கிழமை இதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை கூட பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஆயில் பாத் எடுத்துக்கலாம். ஆயில் புல்லிங் இதை பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் வாங்கி கோவில்களுக்கு தானமாக கொடுத்துட்றது, கோவில் தீபத்துக்கு தானமாக கொடுத்துட்றது. அல்லது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இருக்குது, சாப்பாட்டுக்கே கஷ்டம், அவங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது, எள்ளு வாங்கி கொடுக்கறது, கருப்பட்டி வாங்கி தானம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இவங்களுக்குலாம் வந்து பாதிப்புகள் கண்டிப்பாக பாதிப்புகள் நிறையவே குறையும், கம்மி பண்ணும். ஓகே, ஸோ உண்மையாகவே கும்பராசி இதை கேட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். கடைசியாக மீனம் வந்துட்டீங்களா எங்கள் ராசிக்கு? ஆல்ரெடி நாங்களே ஜென்மசனியில் இருக்கோம், இது நாங்கள் வேறு கடைசியாக வேறு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ மீனம் இப்போ வந்து ஜென்மசனி இப்போ சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே நிறைய வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படா அந்த 2026 முடியும் அப்படின்ற ஒரு ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி மேம் இருக்க போகுது இந்த 2026? நான் பர்சனலாக மீனம் கொடுத்து வச்ச ராசின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜென்மசனி நடக்கும்போது ராசிநாதன் குருவே உச்சமாகி ராசியை பார்க்குறாருன்னா அப்போ இது என்ன பார்ஷியாலிட்டி? மித்தவங்கெல்லாம் ஜென்மசனியில் எல்லாம் அனுபவிச்சோம், மீனத்துக்கு மட்டும் ஒரு ரிலீஃபை குரு கொடுக்குறாரு செகண்ட் ஹாஃப்ல. மேம் இந்த 9ல் குருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது மீனத்துக்கு குரு? 9ல் குரு இல்லை, 5ல் குரு இருக்கிறாரு. 5ல் குரு இருக்கிறது ஈக்குவலி குட். 9ல் இருக்கிறதுக்கு ஈக்குவலி குட். ஓடி போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. அது மாதிரி 5ல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஈக்குவலி குட் இருக்கிறதுக்கானதுன்னு குரு வந்து தன்னோட வீட்டே பார்க்குறாரு. இப்போ பார்க்குற மீனம் வந்து அவருடைய சொந்த வீடு.
அப்போது என் வீடை ஹவுஸ் ஓனர் நான் வந்து என்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன்னா வீடு நல்லா தானே இருக்கும். உள்ள ஒரு ரவுடியை வச்சுருந்தாலும் என் கண் பார்வையில் தான் இந்த ரவுடி நான் வச்சுருக்கேன். இதுதான் சனியை பார்க்குற குரு. ஸோ அப்போது சனியுடைய அந்த சேட்டையெல்லாம் வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே காணாமல் போயிடும். ஜூன் வரை மீனம் கவனமாக இருந்துக்கணும். ஸ்டில் நட்பில் கவனமாக இருங்க. புது ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். தெரியாத விஷயங்கள் தெரியாத தொழில்களை பண்ணாதீங்க. அதிகமான பேச்சுங்கிறது வேண்டாம் எதையுமே. ஏன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவாங்க. வெகுளித்தனம். நமக்கு வந்து எனக்கு நான் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஆசையாக போய் சொல்லுவாங்க. நான் ஒரு நகை வாங்கியிருக்கேன்னு ஆசையாக ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு ஆசை சந்தோஷத்துல சொல்லிடுவாங்க. பட் அது திருஷ்டியா மாறி ஒரு ஹாப்பினஸ்ல வந்து ஷேர் பண்ணி எல்லாரும் நமக்கு அதே மாதிரி நல்ல எண்ணத்துல பார்க்க மாட்டாங்கங்கிறது தெரியாது. மைண்ட் செட் அவங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பகுத்து பார்க்க தெரியாது. ஸோ அதனால அதுல கவனமா இருந்துக்கணும் மீனம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த 2.5 years அவங்க வந்து உஷாரா இருக்கணும் இந்த காலகட்டம். நீங்க 6 monthsன்னு சொல்லிட்டீங்க. எந்த வழிபாடு, எந்த தெய்வ வழிபாடு? மீன ராசிக்காரங்க அதிகமாக பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு முருக வழிபாடு தான். எப்படி விருச்சிகம் வந்து முருகனை கும்பிடணுமோ அதே மாதிரி மீனமுமே முருக வழிபாடு அப்படிங்கிறது அதிகமாக பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த குடைவரை கோயிலில் உள்ள முருகன்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச கோவில் வந்து கழுகுமலை, மலை மேலே இருக்கிற கோவில், மலைக்குள்ளே இருக்கக்கூடிய கோவிலில் உள்ள முருகன், இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. ஆண்டி குளத்தில் இருக்கக்கூடிய முருகனான பழனி முருகனை வழிபாடு பண்ணுறது மீனத்துக்கு நிறைய நல்ல விஷயங்களை வந்து செய்யும். அதே மாதிரி கந்த குரு கவசம் கேட்கணும். ஏன்னா இது வந்து குருவுடைய ராசி இல்லையா. முருகனை வந்து நம்ம குருவாக ஏற்றுக்கிறது தான் கந்த குரு கவசம். முருகா உன்னை நான் குருவாக ஏற்றுக்கிறேன், 8 திசையில இருந்து என்னை காப்பாத்து. இதுதான் கந்த குரு கவசம். அதனால குரு கவசம், கந்த குரு கவசம் கேட்கறது மீனத்துக்கு ரொம்ப நல்லது. ஃபைன் மேம். ஸோ இப்போ வந்து அந்த நான் ஆல்ரெடி திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன் மேம். ஏன்னா அந்த கடைசி அந்த 2.5 ஜென்மசனையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்னுமே நீங்கள் கவனமாக இருக்கணும், இன்னுமே இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிறப்புகள் ஏதாவது இருக்கா மேம்? சிறப்பாக பண்ணணும். மீனராசிக்காரங்க இந்த ஜென்ம சனியோட அந்த தாக்கம் அப்படிங்கிறது குறையிறதுக்கு சின்ன விஷயம்தான். பங்க்சுவலாக இருக்கணும். ஒரு டைம் சொல்கிறோன்னா அந்த டைமில் போய் ஒரு இடத்துல நிற்கிறது. ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம்னா அதை கரெக்டாக முடிக்கிறது. காப்பாற்ற முடியாதது தானே மேம். இந்த காப்பாற்ற முடியாத விஷயங்கள் எல்லாம் சனி செய்வார். அதையும் மீறி நம்ம ஒரு ஊந்துதலில் அந்த சனியை வந்து நீங்கள் எஃபர்ட் போடுங்க. நீங்கள் எஃபோர்ட் போட்டு மேலே வரணும். அதுதான் ஜோதிடமே. கிரகங்கள்லாம் அது செய்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கோம்னா அப்புறம் நமக்கு என்ன வேலை செய்ய போகுது? நீங்கள் அதுக்கு வந்து எதிராக இதை செய்யுங்க. எதிர்வினை ஆற்றணும், வேற வழியே இல்லை. சனிக்கு எதிராக எதிர்வினை ஆற்றணும். அப்போதான் நம்ம ஜெயிக்க முடியும். நீ நேரம் சீக்கிரம் போக மாட்டியா, நான் சீக்கிரம் போவேன். டிசிப்ளின்டான லைஃப் ஸ்டைலில் இருக்கணும். காலைல குளிச்சுட்டு தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, இது ஒரு டிசிப்ளின் தான். ஒரு நீட்டாக ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிறது. நம்மளை அறியாமல் தன்னை அறியாமல் ஒரு பொறாமை வரும். அது பொறாமைன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்கள் சாரீ நல்லா இருக்குன்னு நான் நினைக்கலாம், நம்மக்கிட்ட இந்த கலரில் இல்லையேன்னு நினைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்லாம் இது சின்ன விஷயம். இது மாதிரி பெரிய விஷயங்களையும் வரலாம். நம்மள அறியாமல் வரக்கூடிய ஒரு பொறாமை. இப்போ பொதுவாகவே ஒரு ஹியூமன் டெண்டன்சின்னு ஒருத்தர் கஷ்டப்பட்டால் நம்ம பாவப்படுவோம். அவங்க டக்குன்னு முன்னேறும் போது பெருவாரியான நம்மளால அதை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் இதை நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இந்த குணம் இருக்குதுன்னா அதை மாற்றிக்கணும். ஓகே. ஸோ இதுதான் இந்த 12 ராசிகளுக்கும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் வந்து எடுத்து சொன்னீங்க. ஸோ ஜென்ரலாகவே எல்லாருக்குமே வந்து நிறைய ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் அவங்கவுங்க ராசிக்கு அப்படின்னு வரும்போது, இப்போ பொதுவாக இந்த 2026 டாப் இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரியான ராசிகள் ஏதாவது இருக்கா மேம்? ரிஷபம், துலாம், விருச்சிகம், தனுசு ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாவே கண்டிப்பா அவங்க எது தொட்டாலும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இவ்வளோ வருஷங்கள்ல இல்லாத நிறைய லைஃப் டேர்னிங் டெசிஷன்ஸ் எல்லாம் இந்த ராசிக்காரங்க இந்த 2026 எடுப்பாங்க. ஃபேவரபிளா இருக்கும். ஸோ வேலையாகட்டும், பணம், கடன் பிரச்சனை எல்லாமே வந்து இந்த ராசிகாரங்க கண்டிப்பா. இதுல வந்து மிதுனம் கடகத்தையுமே நீங்க சேர்த்துக்கலாம். மிதுனமும் கடகம் கண்டிப்பா. ஏன்னா ஜென்ம குரு விலகுறதே ராசிலாம் என்ன பாவம் பண்ணுச்சு, சேர்த்துக்கோங்களேன் அவங்களையும். இல்ல கண்டிப்பாங்க. குரு உச்சமாகறதே இந்தியால இருக்கிறவங்களுக்கு பெரிய நல்ல விஷயம் தான். கடக அட்ச ரேகையில வந்து குரு உச்சமாகறாரு. பொதுவா இந்தியா நல்லா இருக்கும். இந்திய மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு வருடம் தான். பார்டர் டென்ஷன்ஸ் இருந்தாலும் பெருசா வாரு பெரிய பெரிய டிசீசஸ்லாம் இந்த வருஷம் வர போறதில்ல போன வருஷத்தை மாதிரி. அதனால பொதுவா இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்குமே ஒரு நல்ல வருடமா தான் 2026 இருக்கு. ஃபைன் மேம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் எடுத்து சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் எங்களோட அரங்கத்துக்கு நாங்கள் உங்களை வந்து வேறு ஒரு இதில் வந்து நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.